இரண்டாவது, மேடையில் பேசும்பொழுது நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் ஒரு முறை நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க. இது முதல் முறை அல்ல, இரண்டாவது முறையா வைக்கிறாங்க. 2022 நவம்பர்ல இந்த வேண்டுகோள் சென்னையில் வச்சாங்க. என்ன வேண்டுகோள் என்றால், தமிழ்நாட்டில் மருத்துவம், டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் உட்பட தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள், மருத்துவம், இதெல்லாம் தாய்மொழி தமிழ்ல சொல்லிக் கொடுங்க. அதாவது இப்ப இன்னைக்கு ஆங்கில பயிற்று மொழியாக இருக்குது, இதெல்லாம் தமிழ் மொழி கொண்டு வாங்க. இது இரண்டு விதத்தில் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒன்று, தாய்மொழி தமிழ் மொழி படித்து மருத்துவத்துக்குள்ள டெக்னிக்கல் எஜுகேஷனுக்குள்ள போறவங்க அங்க போன பிறகும் கூட தமிழ் மொழியில தொடர்ந்து படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இரண்டாவது, தாய்மொழி தமிழை இன்னும் மேலே எடுத்து செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஆரம்ப கல்வி மட்டுமல்ல, தொழில்நுட்ப கல்வியும் மருத்துவம் தமிழ் இருக்கணும் அப்படின்னு. இது மத்திய பிரதேசம் உட்பட இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் இன்னைக்கு அவங்க தாய்மொழி ஹிந்தியில கொண்டு வந்துட்டாங்க. இதை தமிழ் மொழியில கொண்டு வாங்க ஸ்டாலின் அவர்களே. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுத்தேன். 2 ஆண்டுகள் ஆச்சு, நீங்க எதுவுமே செய்யல என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் முதலமைச்சர் அவர்களுக்கு அமித்ஷா அவர்கள் வைத்திருக்கிறார்.